நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் 25,000 மாநகராட்சி ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடன் எமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சானிட்டரி நாப்கின்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க 10 லட்சம் சானிட்டரி நாப்கின்கள் அந்தந்த பகுதிகளுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் 15 லட்சம் வரவழைக்கப்பட்டு கொடுக்கப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர். டாக்டர் வணக்கம். மன்மிகு முதலமைச்சர் ஏற்கனவே தங்களுடைய செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. அம்மாவுடைய ஆணைக்கிணங்க இந்த 10 லட்சம் சானிட்டரி நாப்கின் வரவழைக்கப்பட்டு உடனடியாக நிவாரண முகாமில் இருந்தக்கூடிய அடலசன் கேர்ள்ஸ் மற்றும் தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அனைத்து எங்களுடைய நடமாடும் மருத்துவ குழுக்கள், எல்லா நடமாடும் மருத்துவ குழுக்களும் தேர் கேரிங் த சானிட்டரி நாப்கின். அவங்க போய் எங்கெங்கே கேம்ப் நடத்துகிறாங்களோ அங்கே தேவைப்படக்கூடிய இந்த அடலசன் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த சானிட்டரி நாப்கின் வழங்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ கூடுதலாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக 15 லட்சம் கொள்முதல் செய்யப்பட்டு அதுவும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தங்கு தடை இல்லாமல் தேவைப்படுகின்ற அத்தனை பேருக்குமே அம்மா வழங்க சொல்லிக்கிறாங்க. அதை வழங்கிட்டு இருக்கிறோம். டாக்டர், அடுத்ததா இப்ப இந்த நிவாரண பணிகள் மற்றும் இந்த மருத்துவ முகாம்களில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு துறையிலிருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் தற்பொழுது அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு எது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசிகள் இது போன்ற எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதா? அது குறித்து நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அம்மா சொன்னுடைய உத்தரவு என்பது இந்த களப்பணியில் ஈடுபடக்கூடிய சென்னை மாநகராட்சி பணிபுரியுடைய 25,000 அந்த களப்பணியாளர்கள் உடனடியாக தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று சொல்ல அந்த பணி இப்பொழுது இன்றிலிருந்து தொடங்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிளவுஸ், அப்புறம் மாஸ்க், அந்த கையுறைகள், முக கவச உரைகள், அது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக 36 லட்சம் நம்மள்ட்ட கையிருப்பில் இருக்கு. மேலும் அம்மா கொள்முதல் பண்ண சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த மாஸ்க் வழங்கப்படுகின்ற அந்த நிகழ்வும் கையுறைகள் வழங்கப்படுவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மருத்துவ முகாம்னா இன்னும் எவ்வளவு நாட்கள் இங்கே சென்னையில் நடக்கும்? தேவைப்படுகின்ற அளவுக்கு தொடர்ந்து முகாம் நடத்தணும் அம்மா உத்தரவுப்பட்டிருக்கிறாங்க. நேற்று மட்டும் 3,50,000 பொதுமக்களை அவர்கள் ஸ்கிரீன் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து மருந்து மாத்திரைகள் 3 மாதத்திற்கு தேவையான 90 கோடி அளவிலான மருந்து மாத்திரைகள் அம்மா அவர்கள் கொள்முதல் செய்ய சொல்லி தயார் நிலையில்